உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? தினமும் இந்த நேரத்தில் இப்படிதான் இருக்குமா, இல்லை இன்னைக்கு தான் இப்படி இருக்குதா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இன்றைய தினம் அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா தலைமையில் அதிமுகவினர் கூடினார்கள். இந்நிலையில அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஆளுநர் மாளிகையில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என கூறி காந்தி மண்டபம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ஆளுநர் மாளிகை என பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்டதால் அந்த சர்தார் பட்டேல் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டது. ஆம்புலன்ஸ் கூட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி செல்லக்கூடிய காட்சிகளில் காணப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் அதிகமடைந்த சற்று நேரத்திலேயே சமூக வலைதளத்தில் இந்த சாலையை பயன்படுத்துவோர் அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும், நிட்டில் மவுண்ட் வாகனங்கள் சைதாப்பேட்டை நோக்கி திருப்பிடப்பட்டதுன, எனவே அவங்க தங்கள் வழிகளை திட்டமிட்டு பயணிக்க வேண்டும் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சமூக வலைதளம் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு பின்பாக பல்வேறு போக்குவரத்து காவலர்களும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் அங்கு நியமிக்கப்பட்டு அங்கு உடனே அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து போக்குவரத்தை தற்போது சீர் செய்திருக்கிறார்கள். இதனால் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரை என போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. ஆளுநர் மாளிகை இருப்பதால் எப்போதும் இந்த சாலையில் வாகன நெரிசல் ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து நெரிசலை உடனுக்குடன் சரி செய்து வருவார்கள். இன்றைய தினம் அதிமுக சார்பில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சசி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.